வீட்டில் சாக்கடையை கொட்டியது உங்களுக்கு வந்து வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, கண்டிக்கக்கூடியது ரைட். நீங்கள் கொட்டிய சாக்கடைக்கு யார் பொறுப்பு? ஸ்னோலின் செத்து போனதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாம சுட்டாங்க, குண்டு மேல பட்டுருச்சு, இவங்க குறுக்க போய் குண்டை வாங்கிக்கிட்டாங்க. எப்படி வந்து வடநாட்டுல வந்து சங்கிகள் வந்து கோட்சையை சுட்டாரு, காந்தி குறுக்க பூந்து குண்டை நெஞ்சில வாங்கிட்டாருன்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுவாங்களோ, அதற்கு இணையான பேச்சு தானே ஸ்டெர்லைட்ல வந்து சும்மா சுட்டாங்க, இவங்க குறுக்க பூந்து குண்டை வாங்கி செத்து போயிட்டாங்க அப்படின்றது. அம்மாவை தாக்க வந்தார்கள், அம்மா வயதானவர் என்று தெரிந்தவுடன் விட்டு விட்டார்கள். இப்ப அம்மா எளிமையா இருக்காங்கன்னு தெரிஞ்சு தாக்க வந்தாங்களா? காவல்துறை தான் இதை ஏவியதுன்னு சொல்றாரு. திருப்பி வீட்டுக்கு வராதீங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தது யாருன்னு அவரே சொல்றாரு, காவல்துறையே திட்டமிட்ட ஒரு சம்பவத்துக்கு காவல்துறை ஏன் சார் உங்களுக்கு தகவல் கொடுக்கணும்? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறது. உலகத்தில் எது நடந்தாலும் அதற்கு பின்னால ஒரு கதை எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர் சவுக்கு சங்கர் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். சொல்ல தைரியமான ஆளா இருந்தா ஏகாதிபத்திய நீதிமன்றமே கேளு, ஏகாதிபத்திய ஜி.ஆர். சாமிநாதனே கேளு, ஏகாதிபத்திய அருண்குமாரன் பேசுறேல, பாசிச ஜி.ஆர். சாமிநாதன் பேசு பார்ப்போம். மறுபடியும் தூக்கி அதான் எடப்பாடியும் ஒரு அறிக்கை விடுறாரு, 2026 என்ன சிஎம் ஆக்குனீங்கன்னா இவர் வீட்டில் யார் தாக்குதல் நடத்துனாங்களோ அவங்கள நான் வந்து அரெஸ்ட் பண்ணுவேன். சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்தினது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் போதும். இதுக்கு எடப்பாடி சிஎம் ஆகணுமா? தன்னுடைய சொந்த அம்மா, அதாவது புரட்சி தலைவி, இதய தெய்வம், தங்கத்தாரகை, பொன்மன செல்வி, வேற என்ன பாரத ரத்னா வந்துருச்சா? இன்னும் வரல. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டில் இப்படி கொள்ளையடித்தவர்கள் வீட்டை கண்டுபிடிக்க முடியாதவர். சவுக்கு சங்கர் வீடு புகுந்து அம்மாவை மிரட்டியவரை கண்டுபிடிப்பார் அப்படின்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி வேண்டுமானால் நம்பலாம், சமூகம் நம்பாது. அறிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் இந்திரகுமார் திரடி அவர்கள் எழுந்திருக்காங்க, அவர்கிட்ட பேசுவோம். அண்ணே வணக்கம். வணக்கம். அண்ணே, சவுக்கு சங்கர் வீட்டில் துப்புரவு பணியாளர்கள் வந்து சாக்கடை வீசிட்டாங்க, அங்கே போயிட்டு பொருளாக அடித்து உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, என்ன காரணம்? இல்லை, சவுக்கு சங்கர் என்கின்ற நபர் வந்து தொடர்ந்து பத்திரிகைகளில் செய்திகளில் பேசி கொண்டிருக்கக்கூடியவர். அவர் பேசும் பொழுது துப்புரவு பணியாளர்கள் குறித்து அவதூறான சில வார்த்தைகளை அவர் பேசுகிறார். எப்படி வந்து இதற்கு முன்னாடி நீதிபதிகளை பேசினாரோ, அதே போல் நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடிய பெண்கள் குறித்து பேசினாரோ, காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் குறித்து பேசினாரோ, அதே போல் துப்புரவு பணியாளர்கள் குறித்தும் அவர் வந்து வார்த்தையை விடுகிறார். அது அவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த போராட்டம் போகிறது. நேற்று திடீரென்று அவர் வீட்டுக்குள் சில நபர்கள் உள்ளே புகுந்து கையில் எடுத்து வந்திருந்த பக்கெட்டுகளில் எடுத்து வந்திருந்த சாக்கடையை வந்து அவர் வீட்டில் போட்டுவிட்டு போகின்ற அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. அவருமே வீடியோவில் போட்டிருந்தார். வீடு முழுக்க சாக்கடை, வெளியில் சாக்கடை. அது மட்டும் தானே, அவருடைய மனம் முழுவதும் சாக்கடையாகத்தான் இருக்கிறது. அந்தளவுக்கு தான் அவருடைய பேச்சும் அவருடைய தரமும் இருக்கிறது. இப்போது இது யாரோ ஒருத்தர் இந்த சம்பவத்தை செய்கிறாங்க. இந்த சம்பவத்தை வந்து காவல்துறை உரிய விசாரணைக்கு உட்படுத்தி அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றினாலோ அவர்கள் உரிய விசாரணைக்கு உட்படுத்தி யார் இதை செய்தார்கள் என்பதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒருத்தருடைய வீடு புகுந்து ஒரு அட்டாக்கு அப்படின்றது வந்து இது வந்து ஒரு மாடலாக செட் ஆகிடக்கூடாது. அடுத்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதாகவும் இதை ஒரு எக்ஸாம்பிள் இன்சிடெண்ட்டாகவும் மற்றவர்கள் கருதி கொள்ளக்கூடாது. அந்த அடிப்படையில் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது நிச்சயமானது. ஆனால் அதற்கு பின்னால் இவங்க எழுதுகிற கான்ஸ்பிரசிஸ், துப்புரவு பணியாளர்கள் செய்தார்கள் அப்படின்றது சவுக்கு சங்கரே வந்து பேட்டிகள்லையும் சொல்கிறார். இந்த மாதிரி நான் பேசிட்டேன், முதல்ல வீட்டு வாசலில் வச்சு அவர் கொடுத்ததில் இந்த மாதிரி பேசினேன் நான், அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சிட்டாங்க. சரி, இதுக்கு பின்னால் அருண் இருக்கிறார், இதுக்கு பின்னால் செல்வப்பிறந்தா இருக்கிறார். தப்பாக பேசிட்டதாக புரிந்து கொண்டு அவர்கள் செய்திருக்கலாம் அப்படின்றது உண்மை. அப்படின்னா இதுக்கு பின்னாடி அருணும் தேவையில்லை, செல்வப்பிறந்தகையும் தேவையில்லை. இப்போ இவருக்கு செல்வப்பிறந்தகை அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு கோபம் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்காக அதற்கு என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். செல்வப்பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் மீது இவர் வந்து அபாண்டமான சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இப்போ இதில் எங்கெல்லாம் போகிறார் அப்படின்னா ஆம்ஸ்டாங் வரைக்கும் போகிறார். இப்போ வீட்டில் சாக்கடை கொட்டப்பட்டது அப்படின்றது தவறான சம்பவம் தான். இப்போ இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா வீட்டில் வந்து யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க அம்மா இருப்பாங்க. அவங்க அம்மா இருக்கும் பொழுது, தனியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சி நடந்ததை தவிர அவங்க அம்மா இருந்தாங்கன்றதை வந்து இவர் கூடுதல் சிம்பத்தி பாயிண்டாக பயன்படுத்தி கொள்கிறார். அம்மாவை தாக்க வந்தார்கள், அம்மா வயதானவர் என்று தெரிந்தவுடன் விட்டு விட்டார்கள். இப்போ அம்மா எளிமையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு தாக்க வந்தாங்களா? எனக்கு புரியல. அம்மா மீது தாக்குதல்னு முடிவாயிருச்சு, அதுதான் திட்டமிடப்பட்டது அப்படின்னா அவன் தாக்குதல் நடத்தியிருப்பான்ல. இப்போ அம்மா வயதானவர்னு தெரிந்தவனே விட்டாங்க. சவுக்கு சங்கரின் அம்மா வயதானவர் அப்படின்றது யாருக்கும் தெரியாத தகவலா? இல்லை பார்க்காத நபரா அவர்? எனக்கு புரியல அது. அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு வயதான பெண்மணி ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இது அவர் மீது தாக்குதல் நடத்த போனதாக இவர் சொல்லுவது அப்படின்றது வந்து ஒரு கூடுதல் தகவலாக, ஒரு சிம்பத்தியாக பார்க்க வேண்டிய இருக்கிறதா அல்லது என்னன்றது தெரியல. அதெல்லாம் காவல்துறை விசாரித்து கண்டறிய வேண்டிய உண்மைகள்.
இப்போ இதுக்கு பின்னாடி காவல்துறை ஆணையாளர் அருண் இருக்கிறாரு. இப்போ இவருக்கு வந்து இவருக்குன்னு நெருக்கமான சில அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்கள வந்து வானலாக புகழ்வார். இவருக்கு நெருக்கமில்லாத சில அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கள வந்து இழுத்து போட்டு அவங்கள வந்து எல்லா அவதூறுகளுக்கும் உட்படுத்துவார். அப்படி இவர் யாரெல்லாம் பிடிக்காதவர்களாக கருதுகிறார்களோ அல்லது இவருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க மறுக்கின்ற அல்லது இவருக்கு தகவல் கொடுக்க மறுக்கின்ற அல்லது இன்ஃபர்மேஷனை கசிய விட மறுக்கின்ற அதிகாரிகளை குறிவைத்து இவர் இப்படிப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு. ஆனால் இதே நம்ம பொறுத்த வரைக்கும் காவல்துறை என்பதன் மீது மதிப்பீடு ஒன்றே ஒன்றுதான். காவல்துறை என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு ஏவல் கருவியாகத்தான் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. இப்போ காவல்துறைக்குள்ளுக்குள்ளே எல்லா வகையான மனிதர்களும் இருப்பார்கள், அதுதான் நமக்கு காவல்துறையை பற்றிய புரிதல். ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. தனக்கு நெருக்கமான அதிகாரிகள் வந்து மிகவும் உன்னதமானவர்களாகவும் தனக்கு நெருக்கமற்றவர்கள் வந்து தூய்மையற்றவர்களாகவும் பேசக்கூடியதுதான் இவருடைய பாணி. இப்போ இதுதான் சர்ச்சைக்குரியது. இப்போ இவர் பேசி கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் சரி, வீட்டில் சாக்கடையை கொட்டியது உங்களுக்கு வந்து வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, கண்டிக்கக்கூடியது ரைட். நீங்கள் கொட்டிய சாக்கடைக்கு யார் பொறுப்பு? பெண்கள் குறித்து நீங்கள் அவதூறாக பேசியதற்கு யார் பொறுப்பு? அவங்க வீட்டில் அம்மா இல்லையா? அவங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம்? ஸ்னோலினுடைய அம்மா நிம்மதியாக தூங்க வேண்டாமா? என்னால் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஸ்னோலின் செத்து போனதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தெரியாமல் சுட்டாங்க, குண்டு மேலே பட்டுருச்சு, இவங்க குறுக்க போய் குண்டை வாங்கிக்கிட்டாங்க. எப்படி வந்து வடநாட்டில் வந்து சங்கிகள் வந்து கோட்சையை சுட்டாரு, காந்தி குறுக்க பூந்து குண்டை நெஞ்சில் வாங்கிட்டாருன்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுவாங்களோ, அதற்கு இணையான பேச்சு தானே ஸ்டெர்லைட்டில் வந்து சும்மா சுட்டாங்க, இவங்க குறுக்க பூந்து குண்டை வாங்கி செத்து போயிட்டாங்க அப்படின்றது. அப்போது இது என்ன மாதிரியான பேச்சு? அப்போ ஸ்னோலின் அம்மா நிம்மதியாக தூங்க வேண்டாமா? ராம்குமார் என்ற நபர் உண்மையிலேயே அவர் குற்றவாளியாக கூட இருக்கட்டும், ஆனால் அந்த நபர் காவல் நிலையத்தில் வைத்து கொடூரமான முறையில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு. அதன் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ராம்குமாரின் மீது அவதூறான கருத்துக்களை சொல்லும் பொழுது ராம்குமாரின் அம்மா நிம்மதியாக தூங்க வேண்டிய பொறுப்பும் இதுவும் நம்மளுக்கு இல்லையா? அப்போ இப்படி இவர் கக்கிய அவதூறுகளின் மீது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்களுடைய நிம்மதியான தூக்கத்தை பற்றியெல்லாம் யாரும் பேசவில்லையா? இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் பேசிய அவதூறான கருத்துக்கள் குறித்து கண்டனம் எதுவும் அதிகமாக வருவதில்லை. ஆனால் இவர் வீட்டில் ஜனநாயகம் பறிபோகிறது என்று வந்த உடனடியாக கண்டனங்கள் அப்படின்னு வருது. நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியதுதான். அப்போ இவர் செய்த அவதூறான கருத்துக்களுக்கும் சேர்த்தான கண்டனத்தை பதிவு செய்திருக்கணும்ல கடந்த காலங்களில். அதை பற்றி என்ன ஆனது அப்படின்றதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே புள்ளி. மற்றபடி இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவத்திற்கு பின்னால அரசியல் இருக்கிறதா அல்லது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதா அல்லது தன்னார்வமாகவே அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை செய்தார்களா அப்படின்றதெல்லாம் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தெளிவுபடுத்தப்பட வேண்டியது. சரி, காவல்துறை தான் இதை ஏவியதுன்னு சொல்றாரு. திருப்பி வீட்டுக்கு வராதிங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தது யாருன்னு அவரே சொல்றாரு. காவல்துறை வராதிங்க, இன்னும் த்ரெட் இருக்கு, நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் இப்போதைக்கு வராதிங்கன்னு காவல்துறை தான் சொல்லுது. காவல்துறையே திட்டமிட்ட ஒரு சம்பவத்துக்கு காவல்துறை ஏன் சார் உங்களுக்கு தகவல் கொடுக்கணும்? உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்து உங்களை வீட்டுக்குள்ளே வர வச்சிருக்கலாம்ல, இல்லை காவல்துறை வராமலே இருந்திருக்கலாம்ல. சம்பவம் நிறைஞ்ச உடனே காவல்துறை உள்ளே வந்து அட்டென்ட் பண்ணுதில்ல. அப்போ காவல்துறை மீது இங்கே கான்ஸ்பிரசிக்கு என்ன வேலை இருக்குது? அருண்குமார் மீது உங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் நீங்கள் தொடர்புபடுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். மீண்டும் நீங்கள் துப்புரவு பணியாளர்களை தான் இழிவுபடுத்துறீங்க. யாரோ ஒருத்தர் ஏவலுக்கு துப்புரவு பணியாளர்கள் வசிந்து வந்து இந்த வேலையை செய்து விடுவார்கள்ன்ற ஒரு ஏவல் வேலையை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களே தவிர உள்ளபடியே உங்களுக்கும் இதில் துப்புரவு பணியாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற பற்றின எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சிடறாங்க, அது சரியா தப்பான்றது விவாதத்துக்கு உட்பட்டது. ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் எழுதுகிற கான்ஸ்பிரசி, இப்போ செல்வ பெருந்தகையை வச்சு அடுத்தடுத்த கான்ஸ்பிரசி, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறது. உலகத்தில் எது நடந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு கதை எழுதக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு சவுக்கு சங்கர் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா அந்த விசாரணை ஆணையத்திடமோ அல்லது நீதிமன்றத்திடமோ அந்த ஆதாரங்களை கொண்டு போய் கொடுத்துருக்க வேண்டியதானே. என்ன சும்மா போகிற போக்கில் மீடியாவில் பேசுறது, இதற்கு பத்திரிகை அத்தனை ஊடகங்கள்லையும் அவரிடம் மைக்கை நீட்டி கொண்டு கருத்து வாங்கி கொண்டிருப்பது. அதான் என்னோட வீடு எப்படி தெரியும்? போலீஸ் சொன்னதுனால தானே தெரியும். ஒருத்தர் வீட்டை ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. அது அறியப்பட்ட நபராக இருக்கும் பொழுது நீங்கள் ஒளிஞ்சு வாழ்றது அப்படின்னா, நீங்கள் மாதவரம் பால் பண்ண தாண்டியோ கூடுவாஞ்சேரி தாண்டியோ எங்கேயோ இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் எங்கே இருக்கிறதா சொல்கிறீங்க, கீழ்ப்பக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறீங்க, நீங்கள் அறியப்பட்ட ஒரு முகம்தான். இப்போ நம்மளே ஒரு ரோட்டில் போகும்பொழுது சார் வணக்கம் சார் அப்படின்ட்டு ஒருத்தர் போகிறாரு, அவர் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறத நம்மளை பார்க்க தானே செய்கிறாரு. இப்போ நீங்கள் இறங்குறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, சின்ன சந்துன்றீங்க, அப்போ காலையில் வர்ற பணியாளர்கள் இருக்கிறாங்க, அந்த கடைக்காரர்கள் இருக்கிறாங்க, சுற்றுப்புறவாசிகள் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல, காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து ஊதி பெரிதாக்கி மிகைப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இந்த மிகைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இப்போ ஹவுஸ் ஓனருக்கு தெரியாதா நீங்கள் இங்கே தான் குடி வர்றீங்கன்னு? வீட்டில் செட்டில் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரனுக்கு தெரியாதா? அந்த முக்கில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்காரர் அவருக்கு தெருவில் இருக்கக்கூடிய இஞ்சி மாறாமல் எல்லாமே தகவல் தெரியும்.
அவர் தெரியாதா? அப்போ அவர் சொல்லியிருக்க மாட்டாரா? அப்போ வீடு தெரியாது அப்படின்றது வந்து ஒரு விஷயமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் தெரியாதது இவருக்கு மட்டும் தெரிந்து விட்டது. இவர் வெளியே போகும்போதெல்லாம் வந்து முகமுடி அணிந்து கொண்டு போகிறாரா திருடர்களை போல? இல்லை இல்லை, அவர் பாட்டுக்கு வர்றாரு போகிறாரு. அவர் அந்த மூக்கில் டீ கடையில் டீ சாப்பிடுவார், உள்ளே வருவார். இப்படி இருக்கத்தானே செய்யும். போக்குவரத்துமாக இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் பார்த்துருக்கலாம். இப்போ இதற்கு பின்னால் ஒரு கான்ஸ்பிரசியை கட்டுவது அப்படின்றது நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. நீதிமன்றத்தை அணுகுங்க, காவல்துறை அணுகுங்க. காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய போக சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை தான் உங்கள் வீட்டுக்கு அடுத்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அதை பார்த்து காவல்துறை உடைய நடவடிக்கை எடுக்கட்டும். அதற்குள்ள அவசரமாக செல்லோ பெருந்தகை தான் இதை திட்டமிட்டு செய்தார் அப்படின்னு சதிவலையை பின்ன வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நிறைய பேரும் கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ செல்வ பெருந்தகை ஊழல் பண்ணியிருந்தா நீங்கள் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க, நீங்கள் தான் நிறையா கோர்ட்டு கேஸ் ஏறி இறங்குறவராச்சு. அதை விட்டுட்டு துப்புரவு பணியாளர் வந்து இவங்க குடிகாரங்க அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறேன். இதில் ஒரு வேறுபாடு இருக்குது. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், இன்னொன்று இயக்கம். இப்போ அறப்போர் அப்படின்றது இயக்கம். அவங்க ஒரு ஆர்டிஐ போட்டு ஊழல் தொடர்பான தகவல்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை வழக்கை பதிவு செய்வாங்க, அந்த வழக்கை ப்ரொசீட் பண்ணுவாங்க. அது இயக்கம். இப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சில புகார்களை முன்வைப்பாங்க. இப்போ இவர் வந்து இந்த ரெண்டு கேட்டகரியிலையும் வர்றாரா அப்படின்னா இல்லை. ஒருவர் மீது அவதூறு பரப்புவது, ஏதாவது ஒரு தகவல் இப்போ நடந்திருக்கிறது அப்படின்னா, ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னா, யாராவது ஒரு அமைப்பிட்ட கொடுங்க. இது தொடர்பாக வந்து எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது, அந்த அமைப்புகளுக்கு டைவெர்ட் பண்ணுங்க. யாருமே கண்டுகொள்ளாமல் நீங்களாக எடுத்துகிட்டு வருவீங்க. ஒருத்தரை பற்றி நீங்கள் அவதூறு பேசுவீங்க, அடுத்த ஒரு வாரத்தில் மறந்துடுவீங்க. அடுத்து வேற ஒரு அவதூறு, அடுத்து மறந்துடுவீங்க, அடுத்து வேற ஒரு அவதூறு. இப்படி கடந்த காலத்திலேயே நீங்கள் மாற்றி 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 பேசின வரலாறெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்போது நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமும் பண்ணல, நீங்கள் வந்து இயக்கமும் நடத்தலை. நீங்கள் யார் அப்படின்னா யாரோ ஒருவருக்கு எதிராக சதிவலையை பின்னுவதற்காக எப்போதும் அதிகார வட்டத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக அதே அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் சதி வலையை பின்னுவார்கள். அந்த சதி வலையை மக்கள் மத்தியில் கட்டவிழ்த்து விடுவதற்கு சில விசில் ப்ளோயர்ஸை பயன்படுத்துவாங்க. இவர் அப்படிப்பட்ட ஒரு விசில் ப்ளோயர். இவருக்கு எந்த உன்னதமான நோக்கமும் கிடையாது. நாளைக்கே யாரோ ஒருத்தரை பற்றி அவதூறான கருத்துக்களை பேச சொல்கிறார் அப்படின்னா பேசிடுவார். அவர் செட்டில்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அமைதியாயிருவார். இவ்வளவுதான் இவருடைய வேலை. அப்போது நான் களத்தில் வரப்போகிறேன், ஊழலுக்காக போராடப் போகிறேன், அதெல்லாம் இவருடைய நோக்கம் அல்ல. இப்போ கடன் வாங்கி சேனல் நடத்துகிறேன்றாரு. ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் இப்படி தானே சேனல் நடத்துகிறாங்க. யார் இப்போ இது பண்ணால் இவ்வளவு கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள் இருக்கிறாங்களா? இவ்வளோ பெரிய ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணி இவ்வளோ பேருக்கு சம்பளம் போட்டு உங்களை வந்து மாதக்கணக்கில் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அண்ணாமலைக்கு நிகரான நண்பர்கள் இவருக்கு இருந்தால் தானே இதெல்லாம் சாத்தியப்படும். அதான் எடப்பாடியும் ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த மாதிரி 2026 என்ன சிஎம் ஆக்குனீங்கன்னா இவர் வீட்டில் யார் தாக்குதல் நடத்துனாங்களோ அவங்கள நான் வந்து அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாரு. சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்தினது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் போதும். இதுக்கு எடப்பாடி சிஎம் ஆகணுமா? இப்போ தான் தகவல் வந்திருக்குது. காவல்துறை வழக்கு பதிவு செய்யும், விசாரணை நடத்தும், தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். அதெல்லாம் நடக்கட்டும். அதுக்குள்ளே என்னை முதலமைச்சராக்கினால் நான் கண்டுபிடிப்பேன். உங்களை முதலமைச்சராக தான் இருந்தீங்க. உங்கள் அம்மாவோட பங்களாவில் இப்போ இந்த அம்மா எப்படி தூக்கம் இல்லாமல் போனாங்களோ அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இன்னொரு அம்மா செத்து போனாங்க. அவங்க எப்படி செத்தாங்கன்னே தெரியல. அதை பற்றி விசாரணை பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இல்லை. கொடநாடு அந்த அம்மாவோட பங்களா, அந்த அம்மா நிம்மதியாக தூங்கிய ஒரே இடம் அந்த பங்களான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ தன்னுடைய அம்மா நிம்மதியாக தூங்கிய ஒரு இடத்தில் திருடன் பூந்து கொள்ளையடிக்கிறான். அந்த திருநதி யாருன்னு தெரியல, அந்த திருநவனை ஏவுனது யாருன்னு தெரியல. தொடர்ந்து அந்த பங்களா வாட்ச்மேன் செத்து போகிறாரு, சிசிடிவி ஆப்ரேட்டர் செத்து போகிறாரு, அந்த பங்களாவுக்கு அவ்வப்போது வந்து போய்கிட்டு இருந்த டிரைவர் செத்து போகிறாரு, இதை வேடிக்கை பார்த்த ஒருத்தர் செத்து போகிறாரு, குடும்ப உறுப்பினர்கள் செத்து போகிறாங்கன்னு 7 பேர் மர்மமான முறையில் செத்து போனாங்க. இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரா? இவ்வளவு பேரையும் கண்டுபிடிக்க முடியாது. தன்னுடைய சொந்த அம்மா, அதாவது புரட்சி தலைவி, இதய தெய்வம், தங்கத்தாரகை, பொன்மன செல்வி, வேற என்ன நிறைய இருக்கு, பாரத ரத்னா வந்துருச்சா? இன்னும் வரல. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டில் இப்படி கொள்ளையடித்தவர்கள் வீட்டை கண்டுபிடிக்க முடியாதவர் சவுக்கு சங்கர் வீடு புகுந்து அம்மாவை மிரட்டியவரை கண்டுபிடிப்பார் அப்படின்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி வேண்டுமானால் நம்பலாம், சமூகம் நம்பாது அப்படின்றது தான் எதார்த்தம். அமீர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருந்தாரு. இந்த மாதிரி அவரோட வாயால் பல பேர்த்த வந்து நாசம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ அவர் வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு. இல்லை, அது உண்மைதானே. அதுதான் நம்ம முதலே கேட்டோம். இவர் வாய் விட்டு எவ்வளோ பேரை வந்து வீட்டில் வந்து நிம்மதி இழக்க வைத்திருப்பார், அல்லது பொய்யான அவதூறுகளை பரப்பி இருப்பார். ஒரு நபர் குறித்து ஒரு அவதூறு அதிகாரத்தில் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது என்ன குறை சொன்னாலும் சமூகம் நம்பும் என்று நினைத்து கொண்டு அவரை பற்றி இல்லாத பொல்லாத எவ்வளவு அவதூறான கருத்துக்களை இவர் நடத்தியிருக்கிறார். இவர் போன தடவை ஜெயிலில் வச்சாங்க. முதல் தடவை இவர் ஜெயிலுக்கு போகிறாரு. எப்படி போகிறாரு? நீதிமன்ற உத்தரவின் பேரில் போகிறாரு. நீதிமன்ற உத்தரவுக்கும்
முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. நீதிபதி அவர் மீது விசாரணைக்கு சோமோட்டை எடுத்து அவரை விசாரித்து அவர் ஜெயிலுக்கு அனுப்புகிறாருன்னா உங்களுக்கும் ஜிஆர்எஸுக்கும் என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் தான் சொல்லணும். அதை முதலமைச்சர் பக்கம் திருப்பக்கூடாது. தமிழ்நாடு அரசே உன்னைய தூக்கி உள்ள வச்சு நீதிமன்றம் நீ சொல்ல தைரியமான ஆளாக இருந்தால் நீ தான் எதுவாக இருந்தாலும் தைரியமாக கேட்பீங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள். ஏகாதிபத்திய நீதிமன்றமே கேளு, ஏகாதிபத்திய ஜிஆர் சாமிநாதனே கேளு, ஏகாதிபத்திய அருண்குமாரன் பேசுகிறேல, பாசிச ஜிஆர் சாமிநாதன் பேச பார்ப்போம். மறுபடியும் தூக்கி உள்ள வச்சுருவாங்க. முடியாதுல்ல. அப்போது யாரெல்லாம் எளியவர்களோ யாரெல்லாம் வம்பிழுக்கக்கூடியவர்களோ அவர்களை எல்லாம் வம்பிழுத்து பார்ப்பது அப்படின்றது தான். இப்போ இந்த வடிவேலு காமெடியில் ஒரு சின்ன பையன் வருவான், வாடா டேய் வாடா அப்படின்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு வம்பிழுத்துக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு குரூப் கோவப்பட்டு அவரை என்னடா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறான்னு ஒரு காட்டியிருக்கிறாங்க. ஆனாலும் இப்படி காட்டுவது என்பதை ஒருபோதும் நம்மால் ஆதரிக்க முடியாது. அது தவறான முன்னுதாரணம். இவரோட தாக்குதல் எப்போதுமே எளிய மனிதர்களை நோக்கி தான் இருக்குமே தவிர ஒரு அதிகார வர்க்கத்தை நோக்கி இருக்கு. அதிகாரம்னா உண்மையான அதிகாரம் யாரு? அவங்கள நோக்கி இருக்குமா? சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சீஃப் செக்ரட்டரிஸ் இருந்தாங்க. அவங்க காலத்தில் நடந்த பிரச்சனைகளை பற்றி அவர் என்ன வாயை திறந்திருக்கிறாரு? இப்போ இருக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு அதிகாரத்தை நோக்கி வரும்பொழுது அங்கே கேள்வி கேட்கறது. இப்போ அருண்குமார் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்து பின்னணியிலிருந்து வர்றாரு அப்படின்னா அவரை பிடிச்சி நோண்டுறது. இப்படியாக யாரெல்லாம் தனக்கு விரோதமாகவும் அல்லது பிஜேபிக்கு விரோதமானவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கேள்வி கேட்பது என்பதுதான் இவருடைய ஒரே நோக்கம். இதுக்கு பின்னாலே இவர் 1000 இதை எடுத்துக்கிடுவார். இப்போ ஒரு தலித் தலைவரை தாக்கணும் அப்படின்னா நான் இன்னொரு தலித் தலைவரை துணை கூப்பிட்டுக்கிறது. இப்போ செல்வ பெருந்தையை தாக்கணும்னா நான் ஆம்ஸ்டாங் பக்கம் நின்றுக்கிடுவேன். இதுதான் இவருடைய வேலை. அப்போ இந்த வேலைக்குத்தான் இவர் இந்த நிறுவனங்களை எல்லாம் உருவாக்குவது அல்லது இதற்கு பின்னால் பிஸ்னஸ் பண்ணுறது, இதுதான் இவருடைய நோக்கமே தவிர வேறு ஒன்றும் அல்ல. யார் இவருக்கு இது பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது சமீபத்தில் கூட வீடியோ வெளியே வந்துச்சு. எஸ்பி வேலுமணி கூட சுற்றிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வெளியே வருது. இப்படி பல பேர் சப்போர்ட் பண்ணி இருக்கலாம். அப்படியான சப்போர்ட் இப்போதும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதான் இவருக்கு ஆஜராகிற வக்கீல் கூட அதிமுகலேருந்து தான் ஆஜராகிறாங்க. ஆஜராகிறது மட்டுமல்ல, ஃபீஸும் அங்கேயே இருந்து கூட வரலாம். அப்போ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நான் கண்டுபிடிப்பேன்னு. ஏன்னா எடப்பாடி இந்த மாதிரி தன்னுடைய கட்சியின் ஆதரவாளர்கள், தன்னுடைய கட்சியின் முன்னாள் தலைவர்கள், இவங்க மேலே இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசிஸை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டு. இப்போது எடப்பாடி பழனிசாமி இப்போ கூட வந்திருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இதை தாண்டி ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய ஒரே நெட்வொர்க் என்ன அப்படின்னா, ஒரு ஊரை வம்பிழுத்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன், இந்த வடிவேல் காமெடியில் வம்பிழுப்பார் இல்லையா, அந்த மாதிரி வம்பிழுத்துக்கிட்டு இருந்தார். அதில் ஒருத்தர் கோவப்பட்டிருக்கிறாரு. ஆனாலும் அந்த கோவத்தை காட்டுகின்ற விதம் இது அல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி முன்னாடி இருந்த கிரெடிபிலிட்டி இவருக்கு இப்போ போயிடுச்சு. முன்னாடி இவர் பிஜேபி எதிர்ப்பாளராக காட்டிக்கொண்டு ஒரு கிரெடிபிளாக பேசுவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இப்போ அது காலியாயிருச்சு. அப்போ கிரெடிபிலிட்டி கிரைசிஸில் இருக்கக்கூடியவர் எப்படியாவது போராடி கிரெடிபிலிட்டியை மீட்டெடுத்துறணும்னு பார்க்குறாரு. அதுக்கு இந்த சம்பவத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார். ஓகே, நம்ம கடைசியாக ஒரு கேள்வி. இப்போவும் கூட ப்ரெஸ் மீட்டில் திமுக தான் காரணம், இது பின்னாடி செல்வபிரந்தகர் இருக்கிறாரு, திமுக இருக்குது, இவங்க தான் என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி திருப்பி ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்கிறாரு. இது எப்படி நான் பார்க்குறேன்? இவங்க தான் என்ன சொல்கிறாங்க, திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்துதுன்றாங்க. அவ்வளோ ஊடகம் அவன் முன்னாடி மைக்கை போட்டு அன்றைக்கி நின்று அதை கவர் பண்ணதில்ல. திமுக அதை செஞ்சுருந்தா ஊடகங்களை அந்த பக்கம் வரவே விடாமல் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதை திமுக செய்கிறது ஒன்று. ரெண்டாவது, திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறது. இந்த ரெண்டும் உண்மையாக இருந்தால் உங்கள் முன்னாடி மைக்கை போட்டு அதை பப்ளிசிட்டி கொடுக்குறத திமுக அனுமதிச்சிருக்குமா? அனுமதிச்சிருக்காரு. அப்புறம் அனுமதிக்குதுன்னா அப்புறம் இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு என்ன வேலை இருக்குது? திமுக தான் செய்துனா ஊடகத்தை போடாமல் மிரட்டி இருக்கணும்ல, நீங்கள் சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டின் அடிப்படையில். அப்போ அது அல்ல, உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு பப்ளிசிட்டி தேவை. அது திமுகவை எதிர்த்து பேசுனா, இப்போ எடப்பாடி பழனிசாமி திமுகவை திட்டணும், அவர் திமுகவை திட்டுறதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான சம்பவம் தேவைப்படுது. அதே சவுக்கு சங்கர் உற்பத்தி செய்து கொடுக்குறார். இப்போ இதில் சவுக்கு சங்கர் மேலேயே ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை இவரே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிக்கிறாரா? ஏன்னா சொல்கிறாரு, போகும்போதே 2 வேன் நிற்கிது, பின்னாடியே கல்லடிச்சாங்க, உடனே என்ன செஞ்சுருக்கணும், வீட்டுக்கு போய் அம்மாவை கூட்டிகிட்டு வெளியே போயிருக்கணும். கண்டிப்பாக சேஃப்டி பர்பஸாக அப்படி தான் பண்ணுவாங்க இல்லையா? இல்லைனா காவல்துறை உடனே கொண்டு வந்திருக்கணும். எதுவும் பண்ணல. 100க்கு ஃபோன் போட்டு தான் சொல்கிறீங்கல்ல, காவல்துறை வந்துட்டாங்கல்ல. நீங்கள் வேனை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியாதா வேன் இருக்குது, தெரு முக்கிலேயே அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னு தெரியுதுல, இம்மீடியட்டாக அம்மா கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன் கூப்பிடல? உயிரை தப்பிச்சு உயிர் காப்பாற்றிக்கிட்டா போதும்னு ஓடிட்டீங்களா? அப்போ அம்மா மேலே அவ்வளோதானா பாசம்? இதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள். இது போலத்தான் சவுக்கு சங்கரும் தேவையில்லாத வதந்திகளை கிளப்பி கொண்டிருக்கிறார். ஓகே, நான் பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம். ரொம்ப நன்றிங்க.